அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கப் அளவுக்கு ரவை பார்த்திங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரவையை நான் ஊற வச்சுருந்தேன். அந்த ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா, இதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. இதிலே பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துட்டு, ஜீரகம், மிளகும் சேர்த்துட்டு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கேரட், கருவேப்பிலையும் சேர்த்து, நம்ம எடுக்கிற மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, நம்ம எப்போதும் போல் எப்படி நம்ம தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நம்ம நல்லா மெலிசாக நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா மொறுன்னு நீங்கள் ஊற்றி எடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணியெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக தான் பார்த்திங்கன்னா, ரொம்ப மொறுண்டு இல்லாமல் மீடியமாக நான் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை ரொம்ப கம்மிப்படுத்திட்டு பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எடுத்துருக்க மாவு நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றணும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரவை தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.